இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கிட்ட இருக்க கோல்ட் ஃபிஷ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் மெயின் டேங்க். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஒரண்டா கோல்ட் ஃபிஷ் இருக்குது. இதில் இதுதான் என்னோடய ஃபேவரட் ட்ரை கலர் ஒரண்டா. இதில் வந்து ஆரஞ்சு, பிளாக் அண்ட் ஒயிட் 3 கலரும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ஃபீமேல் கோல்ட் ஃபிஷ். அது மட்டும் இல்லாமல் இந்த மீசெல்லாம் இருக்குது, இதை பாருங்களேன், பிளாக் கலரில் மீசை மாதிரி. இந்த கோல்ட் ஃபிஷ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுல இதான் பெரிய கோல்ட் ஃபிஷ். அண்ட் இது ஃபீமேல். ஏன்னா வந்து இது எக்ஸ் லே பண்ணியிருக்கு. பட் அது சக்ஸஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்மக்கிட்ட அதுக்கான மேல் வந்து இல்லை, கரெக்டான மேல் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் பேராக நான் வாங்கினது வந்து பிளாக் ஒரண்டா கோல்ட் ஃபிஷ். இந்த பிளாக் வந்து ஃபேவரட். ஏன்னா வந்து இதுக்கு டெயில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த அவுட்டர் லேயர் மட்டும் ஒயிட்டாக இருக்கும். இந்த பிளாக் தீம் டேங்க்குக்கு இந்த பிளாக் ஃபிஷ்ஷுக்கு இந்த ஒயிட் டெயில் வந்து தனி லுக்கு தரும். நீங்களே பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த ஒரண்டா வந்து செம்ம ஆக்டிவாக இருக்கும். இந்த பிளாக் ஒரண்டா ஃபுட்டெல்லாம் போட்டால் எந்த நேரமும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக முதல்ல அவன் தான் வந்து நிற்பான் இந்த ஒரண்டா. அண்ட் இதோட வென் க்ரோத் வந்து செம்மையாக இருக்கும் பார்க்க. ஐஸ் சூப்பராக இருக்குது இந்த கோல்ட் ஃபிஷ். அதுக்கப்புறம் அதோட ஆரஞ்சு ஒரண்டாவோட வென் க்ரோத் கம்மி தான். இதுக்கு அவ்வளோவா வென் க்ரோ ஆகலை. பட் இதோட பட்டர்ஃப்ளை டெயில் சூப்பராக இருக்கும். அந்த சைஸ், அந்த பெல்லி சைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்க இந்த 4 ஒரண்டாமே பார்க்க செம்மையாக இருக்கும். பட் வந்து இதெல்லாம் ஏ கிரேட் கிடையாது. ஏன் ஏ கிரேட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டெயில் சூப்பராக இருக்கும், வயிறு சூப்பராக இருக்கும், ஃபேஸ் சூப்பராக இருக்கும். பட் அதில் மைன்யூட்டாக நம்மளுக்கு இந்த டெயில் எல்லாம் பிரேக் ஆகிருக்கும், உடஞ்சிருக்கும். அதனாலே இது வந்து கிரேடு கம்மியானனால இதெல்லாம் சீப்பாகவே கிடச்சிரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஒரண்டா மட்டும் 300க்கு வாங்கணும். இது ரெண்டும் வந்து ஒரு 400க்கு வாங்கணும். இது 3 சேர்த்து 700க்கு வாங்கணும். இந்த ஆரஞ்சு வந்து 150க்கு வாங்கணும். ஸோ இதெல்லாம் கம்மி தான். இதே ஏ கிரேடாக இருந்தால் 3000 அந்த லெவலுக்கு போயிடும். இந்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி கோல்ட் ஃபிஷ்க்கு சாண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டர்ட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு நம்ம வந்து இதில் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே சவுண்டாக இருக்குன்ட்டு நான் இப்போ மோட்டர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மோட்டர். அந்த மோட்டர் பம்ப் என்ன பண்ணுன்னா 1 ஹவருக்கு 2000 லிட்டர்ஸ் வந்து தண்ணி வந்து நம்ம ஃபில்ட்ரு வந்து நம்மளுக்கு அனுப்புவோம். அங்கேருந்து இது ப்யூரிஃபை ஆகி வரும். இது உள்ள ஸ்பாஞ்ச் பயோமீடியாஸ்லாம் இருக்குது. இது நம்மளே வீட்டிலே பண்ணது தான். ஒரு பக்கெட் வச்சு. இது வேணுன்னா சொல்லுங்கள், நான் இது ஒரு எப்படி பண்ணணுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். இதுதான் நம்மளோட கோல்ட் ஃபிஷ் டேங்க் செட்டப். இதில் வந்து ஃபுல்லாமே எந்த நேரமும் ஃபுட்டு இருக்கும். ஏன்னா வந்து ஆல்கேஸ் வந்து இந்த டேங்க்கில் நான் க்ரோ பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோல்ட் ஃபிஷ்க்கு வந்து ஆல்கே வந்து செம்ம ஹெல்த்தி. இங்கே கீழே இருக்கிறதுல ஆல்கே சாப்பிட்டுட்டு பண்ண டர்ட்டு தான். ஆல்கே வந்து ஒரு டேங்க்கை வந்து சூப்பராக வச்சுக்கும். ஐ ப்ரிஃபர் ஆல்கே இன் கோல்ட் ஃபிஷ் டேங்க். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து மணி பிளான்ட். இது வந்து இப்போது சரியாக இல்லை. இது திருப்பி மணி பிளான்ட்ஸ் ஆட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம். இது ரூட் சிஸ்டம். இது ரொம்ப காலமாக இருக்குது இந்த மணி பிளான்ட் என்கிட்ட. இதுதான் நம்மளோட மெயின் கோல்ட் ஃபிஷ் டேங்க் செட்டப். இது இல்லாமல் நம்மக்கிட்ட வேறு என்னென்ன கோல்ட் ஃபிஷ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் வந்து இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ஃபால்ட்னால், இதில் வந்து எதனாலன்னு தெரியல, நம்ம கோல்ட் ஃபிஷ் அடிச்சிச்சா இல்லை என்னன்னு தெரில. இதில் ஒரு டெலஸ்கோப் வச்சுருந்தேன். அது எடுத்ததுலேருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த டெலஸ்கோப் கோல்ட் ஃபிஷ் தான் இருக்கிறதுல பெருசாக இருந்தது இந்த டேங்க்கில். இங்கே பாருங்களேன், இந்த கோல்ட் ஃபிஷ்க்கு ஐஸ் இல்லை, ஒரு ஐஸ் இல்லை. அதே மாதிரி இன்னும் 2 கோல்ட் ஃபிஷ், இந்த ஒயிட்டுக்கும் கண் இல்லை, ஒரு கண். அதே மாதிரி இந்த ஒரண்டா கோல்ட் ஃபிஷ்க்கும் ஒரு கண் இருக்காது. இந்த ஒரண்டா கோல்ட் ஃபிஷ்க்கும் ஒரு கண் இருக்காது. இந்த 3 ஒரண்டா கோல்ட் ஃபிஷ்க்கும் ஒரு கண் மட்டும் இருக்காது. ஆனால் 3மே செம்மையாக இருக்கும் பார்க்க. இதெல்லாம் பாருங்களேன், டைகர் கலரில் இருக்குது, பிளாக் வித் கோல்டு. ஆனால் அதுக்கு வந்து ஒரு கண் இல்லாதனால இப்போ அது எப்படி ஆகிடுச்சு. எதனாலன்னு தெரில. இந்த கண் வந்து கீழே கடந்தது ஒரு நாள். அந்த டெலஸ்கோப் எடுத்ததுலேருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. மேபி அந்த டெலஸ்கோப் பெருசாக இருக்கனால அது இந்த கண்ணை வந்து சக் பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுதான் இந்த டேங்க்கில் 1 2 3 ஒரண்டா, அப்புறம் ஒரு ரெட் கேப் இருக்குது. இந்த ரெட் கேப் நான் வாங்கும்போது செம்ம இன்ஃபெக்டடாக இருந்தது. அதுவும் ஆங்கர் வார்ம், ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஆங்கர் வார்ம். இது வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஆக்சுவலாக பெட் ஷாப்பில். நம்ம அதை வாங்கி இப்போ செம்ம கண்டிஷன் பண்ணி இப்போ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. டெய்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா ரெட் கேப் மாதிரியே தெரியாது நான் வாங்கினப்போ. இப்போ சூப்பராக இருக்குது. ஒரு ரெட் கேப்பு. அதுக்கப்புறம் நம்மகிட்ட 3 ஒரண்டா இருக்குது. இதில் வென் க்ரோத்தே இருக்காது இந்த ஒயிட்டுக்கு. இதுக்கு 2ம் குட்டி தான். பெருசாக வென் வந்து க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாகவே இவங்க தான் ரூக்கின் கோல்டு. நம்மக்கிட்ட 2 இருக்குது. ஒன்று வந்து ஆரஞ்சு வித் ஒயிட், அப்புறம் ஃபுல் ஆரஞ்சு. இது செமையாக இருக்குது பாருங்களேன். பாடி ஃபுல்லாக ஒயிட்டு, அந்த டெயில் மட்டும் ஆரஞ்சு. செம ஆக்டிவாக இருக்கும் இதுங்க.
இதுங்க ஷார்ட் பாடியாக இருக்கனாலவே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம க்யூட்டாக சூப்பராக சுற்றிட்டுருக்கும். இது 2 ரூக்கின் கோல்டு, 3 ஒரண்டா, அப்புறம் காமன் கோல்ட் ஃபிஷ். இந்த 1 2 காமன் கோல்ட் ஃபிஷ் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த காமன் கோல்ட் ஃபிஷ் நான் வாங்கினது ஏன்னா அதுங்க ஒயிட் கலர், ஒயிட்டு ஹெட்டு மட்டும் ரெட்டாக இருந்தது நான் வாங்கினப்போ. இப்போ பாருங்களேன் ஃபுல் ஆரஞ்சு, அதுவும் அதோடய டெய்லாம் பாருங்களேன் செமையாக இருக்கும். பட்டர்ஃப்ளை டெய்ல், அதுவும் எவ்வளோ லாங் டெய்ல் பாருங்களேன். இந்த கோல்ட் ஃபிஷ்க்கெலாம் குட்டி தான் சைஸ், ஆனால் கோல்ட் ஃபிஷ் வந்து அவ்வளோ லாங் டெய்ல் செமையாக இருக்கும் பார்க்க. இதுதான் இந்த கோல்ட் ஃபிஷ் டேங்க்கில் இருக்க ஃபிஷ்ஷஸ்ஸு. இதுக்கும் அதே தான், நம்ம சப்ஸ்ட்ரேட் வந்து சாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்பாஞ்ச் ஃபில்டர். இதுக்கு நம்ம தனியாக மோட்டர் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் ஃபில்டர்லேயே நம்ம பைப் கனெக்ஷன் கொடுத்து ஒரு டாப் ஃபில்டர் வச்சு அது வந்து ஃபில்டர் ஆகி தண்ணி வராது. இதுதான் இந்த கோல்ட் ஃபிஷ் டேங்க் செட்டப்பு. அவ்வளோதான் நம்மக்கிட்ட இருக்க கோல்ட் ஃபிஷ் கலெக்ஷன். இதுக்கப்புறம் டெலஸ்கோப் இருக்குது, அதை நான் ஒரு டப்பில் போட்டு தனியாக வச்சுருக்கேன், அது அப்புறமா காட்டுறேன். அந்த டெலஸ்கோப் ஆனால் சூப்பராக இருக்கும், பட்டர்ஃப்ளை டெய்லோட லார்ஜ். ஆனால் என்ன பண்ணுறது, இதோட விட முடியல. இதில் ஒரே ஒருத்தன் மட்டும் மாலி எங்கேருந்தோ வந்து இதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான். நம்ம ஃபீடிங்க்கு வாங்குகிற மாலி அரவானாக்கு ஃபீட் பண்ணுறது அது மிஸ்ஸாக இங்கே சுற்றின்னு இருக்குது. இதுவும் தான். உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்க கோல்ட் ஃபிஷ்ஷில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ நிறையா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.